கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் அருளை முழுமையாக பெற இதை மறக்காமல் பண்ணுங்க. கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பனுக்கு ஒரு உகந்த ஒரு மாதம். அந்த மாதத்தில் நிறைய பேர் ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போடுவாங்க. அப்பேற்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் அருளை முழுமையாக பெற என்ன செய்யலாம்? இந்த கார்த்திகை மாதத்தில் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு 100 மடங்காக வந்து சேரும். ஐயப்பன் என்றால் என்ன? தைரியம், மன வலிமை, எதை சொன்னாலும் நான் சாதிச்சே ஆகணும் அப்படின்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அப்பேற்பட்ட ஐயப்பனை நீங்கள் தினமும் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற பயம், குழப்பம், மனச்சோர்வு இப்படி எதுவுமே இருக்காது. காலையில் 5 நிமிஷம் ஐயப்பனுக்காக ஒதுக்கிடுங்க. காலையில் எழுந்த உடனே 5 நிமிஷம் கண்ணை மூடி, ஐயப்பா இன்று என்னோடு வாழ்க்கை உன் பாதங்களில் என்று சொல்லுங்க. அப்பேற்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் அருளை பெற இந்த மாதம் திங்கள், செவ்வாய், வெள்ளி இந்த 3 நாளும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுறதுனால வீட்டில் நன்மை உண்டாகும். ஐயப்பனுக்கு 41 நாள் விரதம். ஆனால் எல்லாராலையும் அந்த 41 நாள் விரதம் இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாதவங்க சனி, ஞாயிறு 2 நாள் சுத்தமான சைவ உணவு சாப்பிட்டாலே போதும். அந்த 2 நாள் வேண்டுதல் நேராக ஐயப்பனிடமே போய் சேர்ந்துடும். அப்பேற்பட்ட ஐயப்பனுக்கு 3 சக்தி மந்திரம் இருக்குது. சுவாமியே சரணம் ஐயப்பா, ஓம் ஐயப்பா நமக, ஹரிஹர சுதனே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை சொல்லி வந்தால் பாதுகாப்பு, ஆரோக்கியம், பணவரவு 3மே உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும்.